தமிழகத்தில் ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. ஆனால் காவல்துறை மாறவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறைக்கு முதல்வர் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தொடர்ச்சியாக இப்படி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களை குறிவைத்து தாக்குகிற கலாச்சாரம் இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் அரசியல் நம்ம எல்லோரும் பார்த்துருக்குறோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது, பேசியிருக்கிறோம், சண்டை போட்டிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோம், அவர்கள் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த கட்சியும் சார்ந்தவர்களும், திமுக ஆகட்டும் வேறு எந்த யாராகட்டும், குடும்ப பெண்களை தரந்தாழ்ந்து அவர்களை அவதூறாக அவர் வாழ்க்கையை கெடுக்கின்ற விதமாக யாரும் செயல்பட்டது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவை பின்பற்றி இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு, ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை.